ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினீஸ் வாய்ஸ். இன்றைக்கி வெஜ் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை அதெல்லாம் நல்லா வதக்கிட்டு 2 பெரிய வெங்காயம் அதையும் நல்லா வதக்கிட்டு 6 to 7 போல் பச்சை மிளகா அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு இடையில் நீங்கள் என்ன பண்ணணும், பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதே பேஸ்ட் மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சிட்டு அது கூட ஃபஸ்ட்டு இஞ்சியை போட்டு அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் பூண்டு போட்டு அரைச்சிக்கோங்க. தனித்தனியாக அரைச்சா நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதாவது அது கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் அதையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதெல்லாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி கலர் மாறுற டைமில் ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக புதினா இலை, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க வெஜ்ஜீஸை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வெஜ்ஜீஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பீன்ஸ், கேரட், சின்ன குட்டி சோயா ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் அந்த காயெல்லாம் நல்லா ஒரு வேகறக்கான அந்த டைம் பீரியட் கொடுத்துட்டு இந்த டைமில் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வச்சு நான் 10 நிமிஷம் 1.5 டம்ளர் அரிசியை 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த அரிசியெல்லாம் கொஞ்சம் வேகணும் 2 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் கொஞ்சமாக ஒரு அரை லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு அந்த இது தண்ணி கொதிக்கிற டைம் வரும். உங்களுக்கு உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தண்ணி லைட்டாக கொதிக்க வர டைமில் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 to 3 விசில் போல் விடலாம். உங்கள் அரிசியோட பதத்துக்கு தகுந்த மாதிரி. அது ஃபுல்லாக இது பண்ணினதுக்கப்புறம் அது கூட வேணும்னா உங்களுக்கு கீ இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி.